வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது 12 மணி கள நிலவரம்படி முன்னிலையில் யார் மிகப்பெரிய அளவில் தொகுதிகளை கைப்பற்றியது, எந்த கட்சி அப்படின்றத நம்ம தற்பொழுது பார்க்க போகிறோம். முக்கியமாக கூறினால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மிகவும் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகமே இருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சியாக திகழ்ந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் அடுத்தடுத்து தொகுதியையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. தற்சமயம் வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 4 மணி நேரம் ஆகியும் நம்மளுடைய கணக்கில் தொடங்காதவில்லை இரட்டை இலை சின்னம் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது அதிமுக மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போதைய வரைக்கும் தொகுதி வாரியாக எதுவும் முன்னேற்றம் இல்லை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து நம்மளுடைய திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் 230 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருப்பதாகவும் 294 தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றவை 19 தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது 12 மணி நேர நிலவரப்படி. மேலும் அடுத்தபடியாக தமிழகத்தில் தற்சமயம் வரைக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது 12-10 நிலவரப்படி நம்மளுடைய பெரும் விதத்தில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜக நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டிகள் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருப்பது பார்த்திங்கன்னா திமுகவே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய லீடிங் என்பது போயிட்டுருக்கு. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. இரு கட்சிகளுக்கும் தீவிரமான போட்டி நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிக சதவீதத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கும் கட்சி அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுது பாஜக காங்கிரஸ் மட்டும்தான் இந்திய அளவில் போட்டி. ஆனால் தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக மட்டுமே தொடர்ந்து போட்டி நிலவி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்போதைய பொறுத்த வரைக்கும் முன்னிலையில் தொடர்ந்து அதிமுகவே இல்லை என்றே கூறலாம். ஏனென்றால் அதிமுகவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சதவீத கணக்கே வராமல் திமுக மட்டுமே பார்த்திங்கன்னா அதிரடி மேல் அதிரடியாக சதவீத கணக்கில் முன்னோக்கி சென்றே கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த ஒரு தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தந்திருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஆகையால் தற்பொழுது அடுத்தடுத்த கள நிலவரங்களை நாம் பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. இது தற்பொழுதைய நேர கலவரம், அதாவது கள நிலவரம் என்றே நாம் கூறலாம். நாம் அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான வெற்றிகளை இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா பிடிக்கப் போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.